நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முருங்கை இலையை வச்சு எப்படி பொடி தயாரிக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ பதிவில் 2-3 டிஷ்ஷு செய்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக எப்படி முருங்கை இலை பொடி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான முருங்கை இலையை பறிச்சாச்சு. இப்போ இதுக்கு கருவேப்பிலையும் தேவை. அதையும் நம்ம பறிச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ என் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை மரத்துல இருந்து கருவேப்பிலையை நமக்கு தேவையான அளவு உடைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம தேவையான அளவு முருங்கை இலையும் கருவேப்பிலையும் பறிச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முருங்கை பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கை இலை 2 கப், வரமிளகாய் 15, கருப்பு உளுந்து 200 கிராம், கருவேப்பிலை சின்ன கப்ல 1/2 கப், புளி ஒரு எலுமிச்சை அளவு, மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இப்போ இந்த முருங்கை இலையை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள், அந்த மஞ்சள் இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுடுங்க. கழுவி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்குங்க. எடுத்து இந்த முருங்கை இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த துணியில போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு, நல்ல வெயில் காலமா இருந்ததுன்னா கண்டிப்பா இது 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். வெயிலில் வைக்கக்கூடாது, டைரக்ட் சன்லைட் வேண்டாம். இந்த துணியில காய வச்சிருங்க. காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முருங்கை இலை நல்லா காஞ்சி இருக்கும். எடுக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடையும், இந்த முருங்கை இலை நல்லா உடையிற சத்தம் கேட்கும். இன்னும் வெயில் கம்மியா இருந்ததுன்னா ஒரு 5 நாள் ஆகும் காயறதுக்கு. ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல தான் வச்சு நீங்க காய வைக்கணும். இப்போ 3 நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா முருங்கை இலை இந்த கலர்ல இருக்குது. இப்போ நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னாலே நமக்கு நல்லா சத்தம் கேட்கும் பாருங்க. இது மாதிரி இருக்கும் போது தான் நம்ம பொடி செய்யறதுக்கு தயாரான நிலையில இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல இப்போ நம்ம கருப்பு உளுந்த போட போறோம். கருப்பு உளுந்த நம்ம வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும். இது ஏன் நான் கருப்பு உளுந்து எடுத்துட்டேன்னா, முருங்கை இலைக்கும் அயன் சத்து நிறைய இருக்கு. இந்த கருப்பு உளுந்துலயும் உங்களுக்கு அயன் சத்து நிறைய இருக்குது. அதனால இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து சாப்பிடும் போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ நல்ல வாசனை வந்துச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம். இப்போ அதே கடாயில் மிளகை போட்டு வறுக்க போகிறோம். மிளகு ஜீரகத்தையும் நம்ம அந்த வாசனை வர வரைக்கும் லேசாக வறுத்தா போதும். எண்ணெய்லாம் விடக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். இப்போ ஜீரகம் போட்டு வறுத்துக்கணும். இப்போ ஜீரகம் பொடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் சீக்கிரமா வறுபட்டுரும், சில இது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வரமிளகாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துடலாம். அது கொஞ்சம் சிவந்தோன்னு எடுத்துடலாம். காஞ்ச மிளகாவோட கலர் மாறிட்டு இப்போ காஞ்ச மிளகாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவோம். இப்போ 2 கப்பு முருங்கை இலை, காய்ந்த இலையை நம்ம இதுல கடாயில போட்டு லேசா வறுபடணும். இது ஏற்கனவே காஞ்சது தான், இருந்தாலும் லேசா வறுபடலாம். இதை வறுக்கும் போதே இதுலயே உப்பையும் புளியும் போட்டுருங்க. இப்போ இதுல உப்பு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் புளி. இப்போ நம்ம வறுத்தாச்சு. இந்த முருங்கை இலையை வறுக்கும் போதே அந்த முருங்கை இலையோட மனம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஏன் இந்த புளியும் கொஞ்சம் லேசா போட்டு வறுக்கிறோம்னா, அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேசா வறுபட்டு நம்ம பொடி பண்ணோம்னா நீண்ட நாள் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு வறுக்க போறோம். இது ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். மெதுவா சிறு தீயில வச்சு நம்ம கொஞ்சம் மொடுன்னு வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். எண்ணெய் விடக்கூடாது. எண்ணெய் இல்லாம அந்த தண்ணியெல்லாம் நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ கருவேப்பிலையை நல்லா வதங்கிட்டு
இப்போ வந்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். வறுத்த கருப்பு உளுந்த முதல்ல மிக்சியில் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா உளுந்துவும் நம்ம மற்ற பொருளையும் போடும் போது சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதனால் இதை முதல்ல கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்குங்க. இப்போ வந்து நம்ம கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ எதுக்கு நான் முதல்ல வந்து உங்களுக்கு உளுந்து மட்டும் போட்டு அரைக்க சொன்னேன்னா, உளுந்து இல்லை இந்த கீரையெல்லாம் நம்ம போடும் போது மொத்தமாக போட்டால் உளுந்து வந்து மசியாது. அதனால நம்ம முதல்ல உளுந்தை வந்து பவுட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய் இப்போ இந்த 3 பொருளையும் போட்டாச்சு. இப்போ ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்கை இலையை நம்ம போட்டு அரைப்போம். இப்போ வரமிளகாலாம் போட்டு அரைச்சோடனே இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த முருங்கை இலையை போடுவோம். இப்போ முருங்கை இலையை போட்டாச்சு. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம எப்படி அரைக்கணும்னா, இட்லி பொடிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, மழை அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைப்பாங்க. அவரவருக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ நல்லா நம்ம மழை அரைச்சாச்சு. இட்லி பொடி பக்குவத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல உளுந்த மட்டும் அரைக்கும் போது கருப்பு கலரில் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை இலையோட கலரு எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதுனால நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதை வந்து இந்த பொடியை வந்து இப்படியே நம்ம எடுத்து பாட்டில் அடைக்கக்கூடாது. இதை வந்து கடாயில் வந்து சூடு ஏற்றி ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஏன் வறுக்கணும்னா, உங்களுக்கு நீண்ட நாள் பயன்படுத்துறதுக்கு இப்போ நிறைய அரைச்சி வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாசத்துக்கு நமக்கு பயன்படுத்தலாம். இப்போ அடுப்பில் வந்து நம்ம கடாயை வச்சுட்டு அதில் வந்து இந்த முருங்கை பொடியை நம்ம போட்டு வதக்கணும். அதாவது ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம். கலர் மாறக்கூடாது. அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு வறுத்து முடிச்சாச்சு. இந்த வறுத்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு 3 மாசம் ஆனாலும் கெடாம இருக்கும். இப்போ நம்ம முருங்கை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து இந்த பொடியை வந்து நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலான்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லி தரேன். முருங்கை இலை பொடி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இது வந்து 3 மந்த்ஸ்க்கு நல்லா கெடாமையே இருக்கும். முருங்கை இலையில வந்து உங்களுக்கு அயன் அண்ட் சுண்ணாம்பு சத்து இருக்குது. உளுந்துல வந்து உங்களுக்கு புரோட்டீன் இருக்குது. கருவேப்பிலையில வந்து அயனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சத்துலாம் இருக்கும்போது நமக்கு நஞ்சில்லா உணவை நம்ம சாப்பிட்றோம். நீங்களும் இந்த பொடியை தயாரித்து உணவில் உண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம்ஸ் சார்பாக.